வணக்கம் பிள்ளை. நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க இன்றைக்கு முக்கியமான பாட அலகு பாரதியார் சுயசரிதை தமிழ் இலக்கிய தொகுப்பு பகுதியிலிருந்து படிக்க போறோம். எல்லாருக்கும் நான் பேசுற கிளியரா சவுண்ட் விளங்குதா? சவுண்ட் கிளியரா இருக்கே பிள்ளை? பிள்ளை கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கிளியராக்கா? ஓ சார். ஓகே ஓகே. வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணாம இருக்காங்க. ஆன்சர் பண்ணாதீங்க நீங்க. கிளாஸ் ஜாயின் ஆகுங்க. கிரேட் 10. ரைட், ஓகே. நாங்க பார்க்கலாம். பாரதியார் சுயசரிதை அப்படிங்கிற ஒரு பாடம். பிள்ளை எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி கொள்றீங்களா? நான் போகஸ் மோடு தான் போட்டிருக்கேன். ஆன் பண்ணி கொள்ளுங்க பார்ப்போம். பாரதியார் சுயசரிதை அப்படிங்கிறது தமிழ் இலக்கிய தொகுப்புல உங்களுக்கு முதலாம் தவணைக்கான 3வது பாடலகு. எல்லாரும் ஒன் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். மத்தவங்க ஒன் பண்ணி இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஒன் பண்ண இருக்கிறப்பா ஆத்திப், விஷ்ணு எல்லாம் ஒன் பண்ணி கொள்ளுங்க. ஷாலினிமா. ஓகே. அப்போ இந்த பாட அலகு பாரதியார் அவரினுடைய சுய வரலாற்றை அல்லது பிள்ளைக்காதல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கொஞ்சம் பாடல்கள் எழுதுறாரு. பாரதியாரை பத்தி உங்களுக்கு தெரியும். முண்டாசு கவிஞர். 1882 டிசம்பர் 11 தேதி பிறந்த ஒருத்தர். இவரு தமிழ் தமிழ் துறைக்கு செய்த பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பெரியது. சின்ன விடயங்கள் இல்ல, அதிகமான பங்களிப்பு அவரு செஞ்சிருக்கிறாரு. சமூக விடுதலை, பெண் விடுதலை, இந்திய விடுதலை, இந்திய சுதந்திர போராட்டம். இன்னைக்கெல்லாம் பெண்கள் நாங்க த த வந்து இன்னைக்கு படிச்சு கொண்டிருக்கோம். இன்னைக்கு இலங்கை, இந்திய நாடுகள்ல தமிழ் பெண்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே பாரதியாரினுடைய பாடல்கள், சமூக விடுதலை அப்படிங்கிறது தான். அவர் அதையும் தாண்டி பெண்ணடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. முதல்ல இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் தான் 1800கள்ல இவர் பாரதியார் பிறக்கின்ற சந்தர்ப்பத்துல ஒருத்தர் பெண் விடுதலை சம்பந்தமா படிச்சிருந்தாரு. தத்தை விடுத்தூது நாங்க இந்த இலக்கிய தொகுப்பு பகுதியிலேயே பார்க்கலாம். தீதா சரவணமுத்து பிள்ளை திருகோணாமலை பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர். இந்தியாவுல கூட பேசாத ஒரு விஷயத்தை இலங்கை முதலா பேசினவர் அவர்தான். அப்படிப்பட்ட அந்த தீதா சரவணமுத்து பிள்ளைக்கு பிறகு இந்திய விடுதலை, சுதந்திர போராட்டம், அதே மாதிரி இவர் கண்ணன் மேல ரொம்பவுமே விருப்பம். கண்ணனை தன்னுடைய காதலியாக நினைச்சு இவர் பாடல்கள் படிச்சிருக்கிறாங்க. ரொம்பவுமே அழகான பாடல்கள், கவிதைகள் இவர் படிச்சது. இரண்டாவது விஷயம் முதல் பெண் விடுதலை சம்பந்தமான விஷயத்தை நம்ம பேசணும். இரண்டாவது விஷயம் இன்னைக்கு நாங்க புத்தகத்துல எல்லாம் உரைநடையா படிக்கிறோம். உரைநடை அப்படிங்கிறது இன்னைக்கு நாங்க வாசிக்கிறோம்ல. புத்தகங்கள் நான் பாடம் படித்தேன் அப்படின்லாம் வாசிக்கிறோம்ல. இப்படி நாங்க ஆரம்பத்துல படிக்க இயலாம். ஆரம்ப காலகட்டம் முழுவதுமாக எப்படி இருந்தது அப்படின்னா செய்யுள் தான். இன்னைக்கு நாங்க இப்ப கவிதை படிக்கிறோம்ல, கவிதை மாதிரியே தான் பாடம் எல்லாம் இருக்கும். கம்பராமாயணம், மகாபாரதம் அப்படியான பாடங்கள் மட்டும்தான். ஆம், ஏனைய பாடத்துறைகள் எல்லாமே செய்யுள் வழக்குல தான் இருக்கும். கணித பாடம் கூட எல்லாமே செய்யுள் வழக்குன்னா பாருங்களேன். கணிதத்தை செய்யுள்ல படிக்க இயலுமா? கண்டிப்பா நீங்க செய்யுள் வாசிச்சாதான் அந்த செய்யுள் அடிப்படையில தான் கணிதமுமே இருந்தது. இப்படி இருந்த பாடத்துறைகளை இவர் பாரதியார் தான் முதலா என்ன செய்யறாரு அப்படின்னா தற்கால கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதைகள், தற்கால கவிதை அப்படிங்கிறத மாத்துறாரு. நவீனத்துவம் அப்படிங்கிறத மாத்தி நிறைய பேர், இவர் மட்டும் இல்ல, இவர் தான் ஆரம்ப கர்த்தா. பாரதியாரின் பின்பு என்ன செய்த அப்படின்னா உரைநடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதனாலதான் நாங்க சாதாரண மக்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் பாடசாலைகள் அதிகமா மேற்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு இன்னைக்கு நாங்க ஏனைய நாடுகள் போலவும் நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த பாரதியார் தான். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு நபர். இவர் ஒரு பாடல் படிச்சிருக்கிறாரு, பாரதியார் சுயசரிதை அப்படின்னு. பாரதியார் சுயசரிதையில ரெண்டு விஷயம் பார்க்கிறோம். அதாவது
இவருக்கு வந்து ஒரு 12 வயது இருக்கும். பாரதியாருக்கு 12 வயது. சோ அப்பவே இவருக்கு என்ன செஞ்சிடுறாங்க அப்படின்னா திருமணம் முடிச்சு வச்சிடுறாங்க. இப்ப உங்களுக்கெல்லாம் எத்தனை வயது பிள்ளை? உங்களுக்கெல்லாம் எத்தனை வயது? 15 ஆச்சா? பதினஞ்சு. நீங்களே லேட். பாரதியாருக்கு 12 வயது, அவருடைய மனைவிக்கு 9 வயது. சரியா? அப்ப அவங்க 2 பேத்துக்கும் பிடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க? திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. சோ பாரதியார் வந்து கொஞ்சம் குறும்புத்தனமான பாடகர். சோ இவர் யார தன் காதலியா நினைக்கிறாரு அப்படின்னா கண்ணனை. கண்ணன்னா யாரு தெரியுமா? கடவுள். சரியா? கண்ணன் அப்படிங்கிறவர் கடவுள். அப்ப கண்ணனை தன்னுடைய காதலியா நினைச்சு கொள்றாரு. நினைச்சு கொண்டு சில பாடல்கள் பாடுறாரு. இவர் வந்து ஒரு பெண்ணை காதலித்தாராம். அந்த பெண் டெய்லியுமே அவ என்ன செய்வான் அப்படின்னா நீர் எடுக்கிறதுக்கு, தண்ணி எடுக்கிறதுக்காக இவட வீட்டு ஓரத்துல வருவாவாம். சோ அவரை பார்த்து இவர் வந்து காதல் கொள்ற மாதிரியான சில விடயங்களை இங்கே பாடலாக படிச்சிருக்கிறார். ரொம்பவுமே அருமையான ஒரு பாடல். சோ இவர்தான் கண்ணன். சோ இந்த கண்ணனை காதலியாகவும் தன்னை காதலனாகவும் நினைச்சு கொண்டு இவர் பாடல் படிக்கிறார். எல்லாருமே வீடியோ ஒன் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீடியோ ஒன் பண்ணி கொள்ளுங்க. நிறைய பேர் ஒன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நான் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். முக்கியமான பாடலுக்கு இன்னைக்கு நாங்க படிக்க போறது. உங்களோட புத்தகம் எல்லார்ட்டையுமே இருக்குதா? இலக்கிய தொகுப்பு புத்தகம்? ஆ ரைட். சார். புத்தகம் எல்லார்ட்டையுமே இருக்குது. ஓ டியூட் சார். எடுத்துட்டீங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா? ரைட். யாருக்கெல்லாம் பிள்ளைகள் எக்ஸஸ் ஆயிருக்கு கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். வெப்சைட் வந்து எக்ஸஸ் ஆயிருச்சா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் எக்ஸஸ் கொடுத்துட்டேன். கிரேட் 10 எக்ஸஸ் கொடுத்துட்டேன். டெரோன் ஓகே. மனோசிக்கா 2 போட்டிருக்கீங்க, 2 இமெயில் கொடுத்துருக்கீங்க. பட் நான் 2க்குமே எக்ஸஸ் பண்ணி விட்டேன். என்ன எது சரியான இமெயில்னு தெரியல. ஸோ 2க்குமே எக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உண்டு வேலை செய்யும். ரைட். செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஒர்க் ஆகுது. ஓகே. ரெக்கார்ட் பார்த்தீங்க. அடுத்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா? எல்லாருக்கும் டவுன்லோட் ஆகுதா? பாருங்க இன்றைக்கு. உங்களுக்கு ஒர்க் ஆகாதவங்க இப்போ 4 பேர் ஓகே. ஒர்க் ஆகாதவங்க உடனே என்கிட்ட பேசுங்க பிள்ளைகள். ஏன்னா இந்த எங்களுக்கு திங்கள் ஸ்கூல், செவ்வாய் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஒர்க் செய்யறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. உங்களுக்கு அடுத்த வாரம் ரைட். இப்போ பேப்பர் கிளாஸ், உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிரேட். போட்டு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை. சரியா? கிரேட் 10க்கு பேப்பர் கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. அப்ப இந்த வாரம் இல்ல, அடுத்த வாரம் முதல் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு செய்வேன் அடுத்த வாரம். அடுத்த வாரம் எத்தனாம் தேதி? மார்ச் மாதம் 1ஆம் தேதி. மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கான பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இனிமே நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து படிக்க வேண்டி வரும். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்லேயே எல்லாருமே நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கணும். அதனால தான் நான் கொஞ்சம் இது பண்ண போகிறேன். கொஞ்சம் எல்லாமே ரெடி ஆகிக்கொள்ளுங்க. அது கண்டிப்பாக நீங்கள் ஜாயின்ட் ஆகிற மாதிரி உங்களோட டைம் டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சார் தூக்கம் வருதுன்றெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ ரெடி ஆகிடணும். நீங்கள் கிரேட் 10க்கு வந்துட்டீங்க. சரியா? ரைட். இப்போ நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான பாடப்பகுதி. சுவாரஸ்யமான பாடப்பகுதின்னா ஒரு ஒரு காதல் பாடல் படிக்க போகிறோம். ஸோ அதனால உங்களுக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான பாடப்பகுதி தான். 2 விஷயம் சொல்றாங்க. உண்டு வாழ்க்கை நிலையாமை. வாழ்க்கை நிலையாமை அப்படின்னா இப்போ எனக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்க அது மேல ரொம்பவுமே பிரியம் கொண்டிருப்போம். எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குது, எனக்கு வந்து கண்டிப்பா அந்த விடயம் வேணும் அப்படின்னா யாரெல்லாம் வீட்டுல அடம் பிடிச்சிருக்கீங்க? யாருக்கெல்லாம் அடம் பிடிக்க தெரியும்? எனக்கு இது வாங்கி தந்தாலே தந்தாகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கீங்க யாராவது உங்களுக்கு இருப்பீங்க. எல்லாருக்குமே அந்த அடம் பிடிச்சல் அப்படிங்கிற தன்மை தெரியும் தானே. எனக்கு வந்து கண்டிப்பா இந்த முறை ரம்ஜானுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் வேணும்னா வேணும் தான். அது அது வேற கதை இல்லை. என்னை இங்க கூட்டிட்டு போங்க. அல்லது எனக்கு பண்டிகை வருது, எனக்கு பெருநாள் வருது, எனக்கு கண்டிப்பா ஐபோன் இந்த முறை நான் வேணும் அப்படின்ட்டு நாங்க சிலரை அடம் பிடிச்சிருப்போம். அப்போ பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்களுக்கான ஒரு விஷயத்த பெற்றுக்கொள்றீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய அடம் பிடிச்சு பாருங்க அப்படின்னு. சோ நாங்க அப்படியான சில விஷயங்களை பார்க்க போறோம். அதாவது இப்ப இப்ப நான் வந்து நைனே எடுக்கணும். நான் சொல்ற மாதிரி வீட்ல போன் கேட்டோ அல்லது வீட்ல ட்ரெஸ் கேட்டோ அடம் பிடிக்க சொல்லல. நான் சொல்றது நீங்க உங்களோட அடம் பிடிக்கணும். அதாவது நான் வந்து இந்த முறை நைனே எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கணும். அதுதான். அந்த விஷயத்தை பத்தி பேச வரோம். அது விஷயத்த சொல்லி இருக்கிறார். அதாவது யாரு ஒருத்தர் விரும்பியதெல்லாம் பெற்றுக்கொள்வாங்க, யார் ஒருத்தர் விரும்பியது எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டாங்க.
சோ இப்ப நான் ஒரு விஷயத்தை என்னால பெற்றுக்கொள்ள முடியுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் என்னோடைய அடம் பிடிக்கிறேன். நான் கண்டிப்பா அதை செஞ்சே ஆகுவேன் அடம் பிடிக்கிறேன். அதுதான் காரணம். அப்படிங்கிற ரெண்டு விஷயம். இப்ப முதலாவது விடயம், ஒரு பாரதியார் அவருக்கு 12 வயசு இருக்கிறப்ப இந்த பாடலை பாடினா சொல்றாரு. 12 வயது ஒரு ஒரு சின்ன பொடியனுக்கு 9 வயது இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை மேல ஒரு காதல் வந்துட்டது. அப்ப அந்த காதலோட சேர்த்து அவர் என்னத்த சொல்ல வாராரு அப்படின்னா, அந்த பிள்ளையோட அழகு ரொம்ப ரொம்ப அழகான பிள்ளை அப்படின்னு சொல்ல வாராரு. அது எப்படிப்பட்ட அழகா இருக்கும் அப்படின்னு நாங்க பார்க்கலாம். சோ அப்படி அந்த பிள்ளை வந்து டெய்லியுமே எங்க வாராலாம், நீர் எடுக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு வாராலாம். எப்போ அவருடைய வீட்டு ஓரமாக. சோ பாரதியார் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, அவர் வீட்டு ஓரமா நிக்கிறார். நம்ம பாரதியார் நல்ல வீரமானவர்லாம் இல்ல, ரொம்பவுமே கோழை. சரியா, சின்னதுல ரொம்பவுமே அவர் பயம். பெண்கள், அவர் அந்த பிள்ளைய பார்த்தா ரொம்பவுமே பயம். இப்படி ஒரு பாதை, இவர் தான் பாரதியார் வீடு. பாரதியார் இங்க நின்று கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை வந்து 9 வயது சிறுமி டெய்லியுமே இங்க இருக்கிற கிணத்துக்கு தான் தண்ணி எடுக்க வாரா. சோ டெய்லியுமே தண்ணி எடுக்க வாரதை வந்து அவர் வெயிட் பண்ணி பார்க்கிறாரு. அது எப்படி வெயிட் பண்ணி பார்க்கிறாருங்கிறது ரொம்ப அழகாவே அவர் சொல்லியிருப்பாரு. நான் எப்படி வெயிட் பண்ணேன், அவட முகத்தை பார்க்க என்னால முடியல, ரொம்பவுமே பயமா இருக்கு, அதனால அவளை முன்னால போக விட்டு நான் பின்னால இருந்தா பார்த்து ரசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவளோட எண்ணத்தோடயே நான் அந்த பிள்ளையோட எண்ணத்தோடயே தான் இருக்கிறேன். என்னால வந்து வேற ஒர்க் பண்ண முடியல. நான் அவளோட நினைவோட மட்டும்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சோ அவர் வந்து அந்த பிள்ளைக்காக எப்படி வெயிட் பண்ணாரு, அந்த பிள்ளைக்காக வெயிட் பண்ண விதத்த அழகாவே அவரு சொல்லியிருப்பாரு. முதல் 2 பாடல்கள், சோ உங்களுக்கு பாட புத்தகத்துல குடுத்திருப்பாங்க. பாடல் ஆரம்பிச்சிருக்கும். "நீரெடுத்து வரும் அவள் நித்தில புன்னகை சுடர் வீசிட, போரெடுத்து வரும் முன் செல்ல" அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த பாடல் ஆரம்பிச்சிருக்கும். சோ அந்த முதலாவது பாடலும் 2வது பாடல் இருக்கு பாருங்க. 2வது பாடல் என்ன பாடல்? "காத்திருந்தவள் பூம்பொழி முற்றிலும் கண்கள் பின்னலகு ஆர்த்து கழித்திட" அப்படின்னு இருக்கும். சோ அந்த 2 பாடல்களையுமே மார்க் பண்ணி எழுதிக்கிறங்க பிள்ளைகள். சோ 2 பாடல்களையும் ஒரு பென்சில்ல வந்து ஒரு சதுரம் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. செவ்வகம் ஒன்று 2யுமே மார்க் பண்ணி போடுங்க. அந்த 2 பாடல்லையும் நாங்க பார்க்கிற விஷயம் வந்து பாரதியாரின் பிள்ளை காதல். நான் சொல்றது விளங்குதான்னு தெரியல. சோ இப்படித்தானே பாட்டு இருக்குது. முதலாவது சார், பாட்டையும் எந்த ரெண்டு பாட்டும்? நீரெடுத்து வர்றங்கிறத பாட்டும் கடைசியா வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். புலனழிந்து புத்துயிர் எய்துவேன் அப்படிங்கிறதோட உங்களுக்கு ஒரு இப்படி செவ்வகம் ஒண்ணு போட்டு அதுல எழுதுங்க பாரதியாரின் பிள்ளை காதல். ஏன்னா எனக்கு அந்த புத்தகம் வெயிட் பண்ணுங்க. நான் அந்த புத்தகத்துல உங்களுக்கு காட்டுறேன். ரைட். ரைட். இப்ப இதுல முதல் 2 பாடல்கள். சரியா? சோ இந்த முதல் 2 பாடல்கள் இப்படி இப்படி ஒரு ஒரு சதுரம் ஒன்று போட்டுட்டு, செவ்வகம் ஒன்று சரி போட்டுட்டு, இதுல நீங்க எழுதியிருக்கணும் பாரதியாரின் பிள்ளை காதல். இதுல இந்த இடத்துல லைட்டா எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த பாடல் வந்து அடுத்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, விரும்பியவற்றை பெறுபவர்கள், விரும்பும் யாவற்றை இங்க பாருங்க எழுதியிருக்கிறேன். விரும்பும் யாவற்றையும் பெறுபவர்கள். பாடல் 3 விரும்பும் யாவற்றையும் பெறுபவர்கள். சரியா, விரும்பியவற்றை பெறுபவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். 3வது பாடல். 4வது பாடல் விரும்பியவற்றை யாவற்றையும் பெற முடியாதவர்கள். விரும்பும் யாவற்றையும் பெற முடியாதவர்கள். விரும்பும் யாவற்றையும் பெற முடியாதவர்கள். அடுத்தது விரும்பியதை பெற முடியாதவர்களின் குணப்பண்புகள். விரும்பியதை பெற முடியாதவர்களின் குணப்பண்புகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நாங்க பார்க்க போறோம். சரியான எழுதி கொண்டீங்களா? ஆமாம் சார். ரைட், ஓகே. இப்போ நாங்க ஒவ்வொரு பாடல்லையும் என்ன விடயங்களை பத்தி பேசுறாரு அப்படிங்கிறத நாங்க நோட் பண்ணி கொள்வோம். சோ எல்லாருமே இப்போ கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இலக்கிய கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க.
இலக்கிய கோப்பி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நாங்க தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க பாரதியார் சுயசரிதை அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை எழுதி கொண்டாதான் நாங்க சரியா பார்க்கலாம். நான் முதலாவது விளங்கப்படுத்திடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்க எழுதுங்க. ஒவ்வொரு பாடலா நாங்க எழுதி அந்த பாடலுக்கான பொருளையும் எழுதிக் கொள்வோம். நீங்க டியூட்ல எழுதிக் கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. டியூட்ட பிறகு எழுதிக் கொள்ளுங்க. பட் எல்லாருமே கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச மட்டும் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி கொள்ளுங்க பாபம். விஷ்ணு, ஹிமாத், லியா, ஹாத்திஃப், ரஸ்மா, யூசுப் எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணி கொள்ளுங்க. பாரதியார் சுயசரிதையில முதலாவது பாடல் பாரதியாரினுடைய பிள்ளை காதலை பற்றி பேசுது. பாரதியாருடைய பிள்ளை காதல் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் பாரதியாருக்கு 12 வயது. பாரதியார் காதலிக்கிற பெண்ணுக்கு எத்தனை வயது பிள்ளை? எத்தனை வயது என்று சொன்னேன்? 9 வயது. 9. 9 வயது. 9 வயது நிறைந்திருக்கிற இந்த காதலி மேல காதல் கொண்ட பாரதியார், அவள் நீர் எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக வாரா. சோ அவருடைய வீட்டு உரமாக இருக்கிற ஒரு குளத்தில நீர் எடுத்துட்டு வர்றதுக்காக வாரா. சோ அவர் எப்படி காத்திருக்கிறாருன்னு பாருங்க. நீர் எடுக்க வரும் பெண்ணுக்காக அவர் வெயிட் பண்றார். முதலாவதாகவே சொல்றாரு, நீர் எடுத்து வரும் அவள் நித்தில புன்னகை சூடிட அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி வருகின்ற அந்த பெண்ணினுடைய அழகு எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, அவள் சிரிக்கிறாளாம். அவள் சிரிக்கிறது அப்படியே முத்துக்கள் உதிர்வது போல இருக்குது அப்படின்னு சொல்லி முதலாவது பாடல்ல சொல்லுவாங்க. நாங்க தொடர்ந்தேர்ச்சியா பார்ப்போம். இப்ப முதல் 2 பாடல்களுமே சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நீரெடுத்து வர்றதுக்காக ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறா. அப்படி வர்ற அந்த பெண்ணை தான் என்ன செய்றாரு அப்படின்னா, காத்து கொண்டிருக்கிறார். அவளை காதலிக்கிறார் தானே! சோ, அதனால அவர் வர்றதுக்காக இவரு காத்து கொண்டிருக்கிறார். காத்து கொண்டிருந்ததோட மட்டும் இல்லாம, அந்த பெண்ணை பின்தொடர்ந்து செல்றாரு. ஏன்னா, அவருக்கு முன்னாடி அவருடைய முகத்த பார்க்கிறதுக்கு வெட்கமோ என்னவோ தெரியல. சோ, அதனால அவர் என்ன செய்றாரு அப்டின்னா, அவளுடைய பின்னழகை பார்த்து ரசிச்சுக் கொண்டே அவர் போறார். பின்னழகை பார்த்து ரசிக்கிறாரு. சோ, அது மட்டும் இல்லாம, அவள் நினைவுகளோடு நீண்ட நாட்களை கழிக்கிறாரு. ரொம்ப நாள் அந்த பெண் எப்படி அழகுடையவள், அவளுடைய சிரிப்பு எத்தகையது, இப்படியெல்லாம் பல விடயங்களை நினைத்து நினைத்து அவர் இன்பமடைகிறார். அது மட்டும் இல்லாம, அந்த பிள்ளை பாரதியார ஏறெடுத்தும் பார்க்கல. ஏறெடுத்தும் பார்க்கல அப்படின்னா, திரும்பி கூட பார்க்கல. இது யாரோ ஒரு பொடியன் வாரான் அப்படின்னு சொல்லி பார்க்கவே இல்ல. பட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே ஒருக்கா மட்டும் அந்த பிள்ளை என்னைய திரும்பி பார்த்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், என்ட ஐம்பொறிகள்ல இருக்க ஐம்புலன்களுமே அழிஞ்சு நான் புதுசா பிறந்துருவேன்ப்பா. சோ அவ்வளோ அவ மேல நான் விருப்பமா இருக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த பாடல தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சோ எல்லாருக்கும் ரெடியா பிள்ளைகள் அந்த பாடல பார்க்கிறதுக்கு? ரெடியா? ரைட் ரெடி. யாரெல்லாம் ரெமோ படம் பார்த்திருக்கீங்க பிள்ளைகள்? ரெமோ படம் பார்த்திருக்கீங்களா? எஸ்கேட சிவகார்த்திகேயன் ரெமோ படம். பார்த்துருக்கோம். ரைட். ரெமோ படத்துல ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் கார்ல இடத்துல இறங்குவாரு நினைக்கிறேன். அப்போ அதுல ஹீரோயின் யார் பிள்ளை? கீர்த்தி சுரேஷ். சோ வருவாங்க. கீர்த்தி சுரேஷ் வாரப்போ இவருக்கு முதல் முதல்ல அவன் மேல காதல் வரும். அந்த நேரத்துல ஒரு ஒரு மின் கம்பத்துல இருந்து ஒரு ஒரு பூச்சி மாதிரி உண்டு. சரியா? இந்த சிவகார்த்திகேயன் மேல அம்பு விடும். அத பார்த்திருக்கீங்களா? அந்த சீன் பார்த்தீங்களா? ஓ அவரு சார். அம்பு விடும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம பாடத்துக்கு தேவ. அ அதே சீன் தான் இங்க மன்மதன் அவருடைய மன்மதன் அப்படிங்கிற ஒருத்தரும் அதே மாதிரி தான். இந்துக்களினுடைய கடவுள்ல ஒருத்தர் தான் இந்த மன்மதன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எல்லாருக்குமே காதல் வர வைக்கக்கூடியவர். அவர்ட்ட 5 மலரம்புகள் இருக்கும். எல்லாருக்குமே காதல் வர வைக்கக்கூடியவர். இந்த காதல் அப்படிங்கிறது நாங்க இங்க அன்பு அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு அப்பாவுக்கு பிள்ளை மேல இருக்கிற காதல். ஏன்னா, ஒரு தாய்க்கு மகள் மேல இருக்கிற காதல். அப்படியான ஒரு அன்ப வர வைக்கக்கூடியவர் தான் இந்த மன்மதன் அப்படிங்கிறவரு. சோ, இங்க இருக்கக்கூடிய பிள்ளை மேலயும் எல்லாருக்குமே காதல் வந்திருக்கு. ஒரு பாட்டிக்கு பேத்தி மேல இருக்கிற காதல், ஒரு தாத்தாவுக்கு, ஒரு மாமாவுக்கு. சோ, இப்படியான ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான பாடல தான் இங்க பாரதியார் ரொம்ப அழகாவே இங்க பாடியிருக்கிறாரு. நாங்க பார்க்கலாம். சோ எப்படி அப்படின்னு. சோ முதலாவது விடயங்கள நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். முதல் விடயங்கள முதலாவது விஷயம். அதாவது முதல் பாடல்ல நாங்க பார்க்க போறது முதல் 2 பாடல்கள் அப்படின்னு போட்டுட்டு பாரதியாரின் பிள்ளைக்காதல். சோ இந்த 5 விடயங்களையுமே காப்பியில நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகே. டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த வாரம் வரப்போ டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. பட் இருந்தாலும் கொப்பியில நீங்க கண்டிப்பா எழுதி கொள்ளணும். டியூட்ல நீங்க பிறகு நோட் பண்ணுங்க. கொப்பியில எல்லாம் எழுதி கிறுக்கி மாத்திட்டு டியூட்ல சரியா எழுதி கொள்வோம். சரியா? கொப்பிலையும் சரியா எழுதி கொள்ளுங்க. எல்லாம் மாற்றம் செஞ்சுட்டு கடைசியா உங்களோட டியூட்லையும் ஒருக்கா எழுதி கொள்ளுங்க. அப்ப நான் கடைசியா சொல்றப்ப அவங்களுக்கு இந்த பாடம் முடிஞ்ச உடனே எக்ஸாம்பிள், இந்த பாடம் முடிஞ்ச உடனே எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம். ஸோ அதோட சேர்த்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமோட சேர்த்து அந்த பேப்பர்ல இருந்தே நாங்கள் பேப்பர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை எக்ஸாம் நடக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமை ஓகே பார்க்கலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை வைக்கலுமோ தெரியல. பாடம் முடிஞ்சிட்டா தான் வைக்கலாம். சரி, நாங்க முதலாவது பாடலுக்குள்ளால போயிடுவோம். முதலாவது பாடல் பாத்தீங்க அப்படின்னா, நான் பாடலை முதலாவது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நாங்க பாடலுக்குள்ளால எல்லாம் போவோம். முதலாவது பாடல் முழுவதுமே 9 வயது சிறுமி தண்ணீர் எடுக்கிறதுக்காக போறா. அவள் மீது காதலினால் அவளை காத்திருந்த விதம் இந்த பாடல சொல்லு. எப்படி வெயிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. சோ நீங்க யாருக்காவது வெயிட் பண்ணீங்கன்னா அதுக்கு நாங்க ஒரு உவமை தொடர் சொல்லுவோம். எப்படி பிள்ளைகள் தொடர்ந்து சொல்லுவோம்? நாங்க ஒரு தொடர்னு சொல்லுவோம். ஒருத்தருக்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? ஒரு தொடர், ஒரு மரபு தொடர்னு சொல்லுவோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் அவளுக்காக இப்படிதான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? நாங்க சொல்லுவோம், வலிமேல் விழி வைத்து உங்களுக்காக காத்திருந்தேன். இப்படி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்காக வலிமேல் விழி வைத்து காத்திருந்தேன். இப்படிலாம் நாங்க கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பாரதியார் அப்படி சொல்லல. வலிமேல் விழி வைச்செல்லாம் நான் காத்திருக்கல, நான் அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. நீர் எடுத்து வருதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட. அவ வந்து தண்ணீர் எடுக்கிறது கொண்டு வர்றதுக்காக போறா. அவளுடைய பற்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வெண்ணிற முத்துக்கள். முத்துக்கள் பார்த்திருக்கீங்களா பிள்ளைகள்? முத்து. So, முத்துக்கள் அப்படிங்கிறது Yes, இதுதான். sir. இதுதான் முத்துக்கள். சரியா? ஓ சார். ஓகே. இப்ப நான் ஒரு அழகிய பெண் ஒண்ண உங்களுக்கு போட்டுறேன். ஒரு சின்ன பிள்ளை உண்ட போடுவோம். Wait. சிரிக்கிற மாதிரி ஒரு பெண் இல்லையே. Wait. ஓகே. ஸோ ஸோ இப்போ இங்க ஒரு பெண் போட்டோ போட்டிருக்கிறேன். இதை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ 9 வயது அப்படிங்கிறனால நாங்க இன்னொரு ஹார்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்படிதான் 9 வயது அந்த பெண் பிள்ளை இருக்கிறா. பட் ஓகே, அப்படி நினைச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த பெண் எங்க போறா அப்படின்னா நீர் எடுத்து வர்றதுக்காக போறா. நீர் எடுத்து வர்றதுக்காக போறப்ப அவ லைட்டா வந்து சிரிக்கிறா. சோ அவ சிரிக்கிறப்ப அவளுடைய பற்கள்ல வெளிச்சம் பட்டு ஒளிப்பட்டு தெரிப்படையுது. அதை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு முத்துக்கள் இருக்குது. அந்த முத்துக்கள்ல வெளிச்சம் பட்டா எப்படி ஒளி வீசுமோ அதே போல என்ன நடக்குது என்றால் அவ சிரிக்கிறதும் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறார். முதலாவது விஷயம், தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக ஒரு பிள்ளை போறா. அவ போறப்போ அவ என்ன செய்யறா அப்படின்னா சிரிக்கிறா. சரியா? சிரிக்கின்ற பொழுது அந்த முத்துக்கள்ல ஒளிப்பட்டு தெரிப்படைகின்ற பொழுது எவ்வாறு ஒளி வீசுமோ அப்படி வந்து ஒளி வீசுது. காலையிலே போறா. பாரதியார் உண்மைக்கு சொல்றாரு, அவ பல் துலக்கி இருக்காளோ துலக்கலையோ தெரியல. இவர் சொல்றாரு அவ சிரிக்கிறப்ப அப்படியே ஒளி வீசுது அப்படிங்கிறார்.
அப்படியா, நீரெடுத்து வருதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இப்போ நம்ம இந்த பெண் வந்து போய்க்கொண்டிருக்கிறாங்க. போய்க்கொண்டிருக்கிறப்ப மன்மதன் அப்படிங்கிற ஒருத்தரை இங்க நான் ஞாபகப்படுத்துறேன். 2வது சீன். சரியா? இப்போ இந்த போட்டோ நான் இங்க மேல போட்டுக்கொள்றேன். இவ வந்து என்ன செய்றா அப்படின்னா, ரோட்ல போறா. சரியா? இது வந்து ரோட். இந்த ரோட்ல போறப்ப, இங்க தான் இவ போய்க் கொண்டிருக்கிறா. பாரதியார் வந்து இங்க நிக்கிறாரு. இப்போ நான் வந்து மன்மதன் அப்படிங்கிற ஒருத்தர காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். மன்மதன் யாரு அப்படின்னா, காதல் தெய்வம். இந்து சமய மக்களிடத்துல காதல் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க இவர முன்னாடி அனுப்புவோம். இவர்தான் மன்மதன். என்ன வச்சிருக்கிறாரு பறவை? கிளியில தான் ஆள் போறாரு. சரியா? இந்த உயிரினத்த தான் நீங்க என்னத்துல பார்த்திருப்பீங்க அப்படின்னா, ரெமோல பார்த்திருப்பீங்க. யார? இந்தா பாருங்க இருக்கிறாங்க. இவங்கள தான் நீங்க ரெமோல பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் ஒருத்தர்ன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரெமோல பார்க்கிற அந்த உயிரினமும் இதுவும். அதாவது சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ பார்க்கிறப்ப இந்த உயிரினம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு அம்பு தொடுக்கும். அப்போ அது யார் மேல போய் படும்? சிவகார்த்திகேயன் இதயத்துல படுறனால அவருக்கு அந்த பெண் மேல காதல் வரும். அதே போல இங்க வந்து யார் போறா முதலாவது? மன்மதன் வந்து முதலாவது போறாரு. சோ முதலாவது போறா. அவ பின்னாடியே நடந்து வாரா. மக்கள் கூட்டம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சோ மக்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒரு கூட்டத்த இங்க போட்டு விடுறேன். சோ மக்கள் எல்லாம் இங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. வீட்டு ஓரத்தில எல்லாம் நின்று கொண்டிருக்கிறாங்க. மன்மதன் என்ன தொடுத்துட்டு போறாரு அப்படின்னா, காதல் போர் தொடுத்துட்டு போறாராம். இந்த பிள்ளைய பார்க்குறாங்க யாராவது ஒருத்தர். உதாரணத்துக்கு இப்ப மனோசிகா வந்து இந்த பிள்ளைய பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அம்ப தொடுத்துருவார். திஷ்ணு ஒரு வேள பார்த்துட்டீங்கன்னா, திஷ்ணுவுக்கு தொடுத்து விட்டுருவார். சரி அப்துல்லா பார்த்தீங்கன்னா, அப்துல்லாவுக்கு என்ன செஞ்சிருவாருண்டா, அந்த மன்மதன் ஒரு காதல் அம்ப தொடுத்துருவார். இப்ப அதனால என்ன நடக்கும்? இந்த பெண் மேல எல்லாருக்கும் காதல் வரும். காதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு அக்கா மேல நான் வச்சிருக்கிற பாசம், ஏன்னா ஏன்னா என்னுடைய அம்மா மேல நான் வச்சிருக்கிற பாசம், இங்க வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு தாத்தா ஒருத்தர் பார்த்தான்னா, தன் பேத்தி மேல வச்சிருக்கிற அவ்ளோ பேருக்குமே இந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது காதல் வருகிறது, அன்பு வருகிறது. ரொம்ப 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 அழகான ஒரு பெண். அந்த பெண்ண பார்த்து தான் யாருமே விழுந்துட்டா, நம்மட பாரதியாரே விழுந்துட்டார். சரியா? அப்படிப்பட்ட அந்த பெண் பாதையிலே நடந்து செல்லுகிறாள். நடந்து செல்லுகின்ற பொழுது அதற்கு முன்னாடி யாரு போறா? நம்மட மன்மதன் அவர்கள் கிளியின்ற பறவையில பறந்து கொண்டு இந்த பெண்ணை பார்க்கின்ற அனைவர் மேல என்ன செய்றாரு? காதல் போர் தொடுத்துக் கொண்டு செல்கிறார். இது விளங்குனுச்சா எல்லாத்துக்கும்? எப்படிப்பட்ட பெண்? எவ்வளவு அழகான பெண்? இவ சிரிக்கிறப்ப முத்துக்கள் அப்படியே ஒளிர்ற மாரி இருக்குது. அவ்வளவு அழகான வெண்ணிற பற்கள். சரியா? வெண்ணிற பற்கள் அததான் சொல்றாரு. நீர் எடுத்து வர்றதுக்கு அவள் போறப்ப, மணி அப்படிங்கிறாரு. முத்து போன்ற பற்களை உடைய அந்த முத்துக்கள் எல்லாம் அப்படியே ஒளி வீசுது. அவ போறா. அதுக்கு முன்னாடியே நம்மட மன்மதன் வந்து காதல் போர் தொடுத்துட்டு முன்னுக்கு போறாரு. போகும் வேளை அப்படின்ட்டு இங்க போய்க் கொண்டிருக்கிறார். இப்போ இவர் வந்து நம்மட பாரதியார் வந்து எப்படி வெயிட் பண்ணார்ன்னு சொல்லணும். சரியா? இப்ப இந்த விடயத்த மட்டும் நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த முதலாவது பாடல் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமானது. அதுக்கப்புறம் எல்லாம் கிளியரா இருக்கும். இத மட்டும் நீங்க சரியா கிளியரா விளங்கிக் கொள்ளணும். இப்போ உங்களுக்கு இந்த பிரித்தானிய இளவரசர்கள நான் காட்டுறேன். ரைட். இவர் நினைச்சுக் கொள்ளுங்க பிரித்தானிய இளவரசர்கள். இவர் வந்து பிரித்தானிய இளவரசர் ஆல்பர்ட் ப்ரவுன்ட்ரிக் அவர் இருக்கிறார். சரியா? இவருக்கு கீழ என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் இருக்குது. சரியா? இவர் தான் பிரித்தானிய இளவரசர். அல்லது பிரித்தானியாவினுடைய ஒரு ஒரு அதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ராணுவம். அடுத்து இங்க நான் வந்து இன்னொன்ன காட்டுறேன். ராணுவம். இவரு ராணுவ வீரர்கள் இந்தியாவையும், இலங்கையும் அடக்கி வச்சிருக்கிறாங்க. யாருக்காக வேலை செய்றாங்க? இந்த பிரித்தானிய இளவரசனுக்காக வேலை செய்யற இந்த ராணுவ வீரர்கள். நான் அடுத்து வந்து காட்டுறேன் காந்தி. காந்திய காட்டுறேன். அவர் வந்து தேசத்த காக்கிறதுக்காக வந்த ஒரு நபர். சரியா? காந்தி தாத்தா கேள்விப்பட்டிருக்கீங்க தானே பிள்ளை காந்திய?
இவரு காந்தி. இப்போ இந்த மூணையும் நான் தொடர்புபடுத்தி ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த சுதந்திரம் அப்படிங்கிற ஒன்றை, சுதந்திரம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்திய தேசத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்ப காந்தியா இருக்கு, சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி, இலங்கையில நாவலர்கள், சித்திலப்பை, என்ன சுமித்ரா அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க தானே. இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, சுதந்திரத்துக்காக போராடின சில தேச பக்தர்கள். அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் தேச பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பக்தர்கள். இந்த தேச பக்தர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த ராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, யாருக்காக வேலை செய்யறவங்க அப்படின்னா, இவங்க எல்லாமே இந்த பிரித்தானிய இளவரசர்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவங்க. இவர்கள் நாங்க பிரித்தானிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரித்தானிய மன்னர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, யாராவது இந்திய விடுதலைக்காக போராடிட்டு வந்தா அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக, போட்டு தள்ளுதல் அப்படின்னா பிள்ளை என்னது? கொலை கொள்வது. கொல்லுவதற்காக, கொள்டு. கொல்லுவதற்காக கண்களை விழித்துக் கொண்டு அப்படியே காத்திருப்பாங்களாம். எப்படி? யாராவது தேசத்துக்காக போராடுறதுக்கு வாராங்களா அப்படின்னு சொல்லி கண்களை சிமிட்டாமல் துப்பாக்கிகளை கைகளிலே ஏந்தி கொண்டு அப்படியே வெயிட் பண்ணுவாங்க. இதா பாருங்க, வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்றாங்களா? இங்க பாருங்க, யாராவது இந்திய விடுதலைக்காக தேசபக்தியாக வருவாங்களா, அவங்கள போட்டு தள்ளலாம் அல்லது சூடு செய்யலாம், சுடலாம் என்று சொல்லி கண் விழித்துக் கொண்டு அப்படியே காத்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருத்தர் வந்தாலும் ரைட், காந்தியை போட்டு தள்ளிடுவாங்க. யாரு வந்தாலும் அவங்கள சுட்டு கொலை செய்வதற்காக கொலை செய்யக்கூடிய சில நபர்கள் இருந்தாங்க. அவங்க இந்த தேசபக்தர் விடுதலைக்காக அல்லது இந்த விடுதலைக்காக போராடுற தேசபக்தர் யாராவது வந்தா எப்படி காத்திருந்தாங்களோ, அதே போல நம்ம பாரதியாரும் சொன்ன, பாரதியாரையும் காட்டிடுறேன், பாரதியாரும் இந்த பிள்ளையினுடைய வருகைக்காக வெயிட் பண்ணாரு. சரியா? நான் மறுக்க சொல்றேன் பிள்ளைகள். இந்த பாரதியார் என்ன செய்யறாரு அப்படின்னா, எப்படி வெயிட் பண்ணாருன்னு சொல்றாங்க. எப்படி வெயிட் பண்றாரு அப்படின்னா, பிரித்தானிய மன்னர்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில அரசர்கள் ஒரு சில இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த ராணுவ வீரர்களோட வேலையே என்னதான் அப்படின்னா, யாராவது இந்திய விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்கள சுட்டு கொலை செய்வதற்காக கண் விழித்துக் கொண்டு காத்து கொண்டே இருப்பாங்க. இவங்க எப்படி கண் விழித்துக் கொண்டு காத்து கொண்டே இருந்தாங்களோ, அதே போல பாரதியாரும் இந்த பிள்ளை வருவதற்காக டெய்லிக்கும் வெயிட் பண்ணாரு. கிளியரா பிள்ளைகள்? இது உங்களுக்கு கிளியரா இந்த விஷயம்? யா. எல்லாருக்கும் டவுட் ஓகேவா? கிளியரா? இந்த இந்த விஷயம் விளங்குனுச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லிடலாம். பாடத்தை விளங்கப்படுத்திடுவேன். ஓகே. இந்த பாடம் மட்டும்தான், அந்த பாடல் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். மற்ற பாடல் எல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். ரைட். இப்ப நாங்க பாட்டுக்குள்ளால வரலாம். சரியா? முதலாவது பிள்ளைகள், நீர் எடுத்து வருதற்கு அவள் மணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா சந்தி பிரிப்போம். சந்தி பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு தருவேன். நீங்க தான் பிரிக்கணும். சோ நாங்க பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இன்னைக்கு. பாடல்ல முதலாவது அடி சொல்லியிருக்கிறாங்க, நீர் எடுத்து வருதற்கு அவள் மணி. தண்ணீர் எடுத்து வர்றதுக்காக அவள் என்ன செய்யறா அப்படின்னா டெய்லி வாரா. நீர் எடுத்து வருவதற்கு அவள், தண்ணீர் எடுத்து கொண்டு வருவதற்காக, நீர் எடுத்து வருவதற்காக அவள் அப்படிங்கிறது எப்படி வரும்? அவள் நீர் எடுத்து வருவதற்காக அப்படின்னு வரும். அவ டெய்லியுமே தண்ணீர் எடுத்து கொண்டு வருவதற்காக வாரா. மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட. அப்ப மணி அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, அதனுடைய அந்த நித்தில புன்னகை அப்படி, நித்திலம் அப்படிங்கிறது முத்து, நித்திலம் அப்படிங்கிறது முத்து. அதை கொஞ்சம் போட்டுக்கொள்ளும் பிள்ளை. முத்து. இந்த முத்து மணிமாலை எப்படி ஒளி வீசுமோ, அது போல முத்து போன்ற வெண்ணிற பற்கள். புன்னகை அப்படிங்கிறது அங்க சிரிப்புக்கு சொல்லப்பட்டிருக்கு. மணி நித்திலம் அப்படிங்கிறது ரெண்டையுமே சேர்த்து எழுதுங்க. மணி நித்திலம் அப்படிங்கிறது அல்லது நித்தில மணி அப்படிங்கிறது முத்துக்கள் என்று அர்த்தம். ரெண்டும் சேர்த்தே ஒரே விஷயம் தான். நித்தில மணி அல்லது மணி நித்திலம் அப்படிங்கிறது முத்து அப்படின்னு அர்த்தம். அப்ப அவளுடைய பற்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, வெண்ணிற முத்துக்கள் போன்ற
புன்சிரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. உவமையணி இந்த இடத்துல கையாளப்பட்டிருக்கு. உவமையணி வெண்ணிற முத்துக்கள் போன்ற சிரிப்பு. முத்து போன்ற சிரிப்புங்கிறது என்னத்துக்கு சொல்றாங்க? ஒளி, வெளிச்சத்துக்கு. பிள்ளைகள் கட்டான ரீஜன்ட்டாங்க வேகமா கட்டான ரீஜன். இப்ப நித்தில புன்னகை சுடர் வீசிற அடுத்த வரிதான் இங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. எப்படி காத்திருந்தாரு. போர் எடுத்து வரும் மதன் முன் செல. போர் எடுத்து வரும் மதன்னா என்ன போர் தொடுக்கிறாரு? காதல் போர். காதல் உணர்வினை தூண்டி நெஞ்சிலே போர் மூல செய்யும் மன்மதன் முன்னே செல்ல. மன்மதன் என்ன செய்யறாரா? எல்லாரோட மனதிலேயுமே காதல் வருகின்ற வண்ணம் இவரு காதல் போர் தொடுத்து கொண்டு முன்னே செல்ல.